Hey, beautiful souls. Hope you are doing good. Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரீடிங்கோட டாபிக் அவங்க மனசில் இருக்கும் உண்மை என்ன லேட் நைட் தாட்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃபார் நோ கான்டெக்ட். ஓகேங்களா? ஸோ நோ கான்டெக்டில் இருக்கும்போது உங்கள் பர்சனோட சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத போது நம்ம மனசு பல கேள்விகளை யோசிக்கும் இல்லையா? அவங்க நம்மளை மறந்துட்டாங்களா, இல்லை நம்ம நினப்பில் தான் இருக்கிறாங்களான்றது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டீப் டேரோ ரீடிங் இதை பற்றி பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். யார் த வைபர்ஸ்? த ஸ்டார் கார்ட். ஓகே, ஸ்டார் கார்டை நான் காமிக்க முடியாது, இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த ஸ்டார் கார்டு வந்து தி ஹோப் அண்ட் ஹீலிங்கை காமிக்குது. ஆக்சுவலி ட்ரூத் என்னென்னா, உங்கள் பர்சன் மனசில் இப்போ ஒரு ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது. உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் மேலே ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இது ஒரு ஹீலிங் பேஸ். அவங்க இப்போ தான் உங்கள் வேல்யூவை ஒரு கைட் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேபி தூரமாக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இப்போ அவங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்குது. தென் வி ஹாவ் 6 ஆஃப் கப்ஸ். இது வந்து த மெமரிஸ் அண்ட் நாஸ்டாலஜியாவை காமிக்குது. நினப்பு இருக்கானா ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நைட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண பழைய ஸ்வீட் மூமெண்ட்ஸை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மேபி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஃப்ளாஷ்பேக்ஸ் அவங்க மைண்டில் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணின சின்ன சின்ன ஹெல்ப், உங்கள் சிரிப்பு, உங்களோட அந்த ஹியூமர் சென்ஸ் அண்ட் நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ண அந்த மெமரிஸ் அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணுது. ஏண்டா இந்த நோ கான்டெக்ட், ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் சைலன்ஸ்ன்ட்டு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மிஸ்ஸிங் யூ ஃபேக்டரை காமிக்குது. மேபி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்த அன்பு மாதிரி இன்னோசன்ட் லவ் உங்கள் மேலே தோணுது. மேபி நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம். மேபி உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக, ஸ்கூல் ஃப்ரெண்டாக, காலேஜ் ஃப்ரெண்டாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக பழக்கப்பட்டவங்களாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அவங்க மைண்டில் வந்து ரிமைண்ட் ஆகிட்டுருக்குது. ஜோடியா சைன் வந்து அக்வாரியஸ் அண்ட் ஸ்கார்பியோ கைஸ். ஸோ அசோசியேட் ஆகுது இந்த 2 கார்டுக்கும். இந்த 2 கார்டும் சொல்கிற ப்ராசஸ் என்னென்னா, டோன்ட் டிஸ்டர்ப் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க இப்போ தான் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் மெமரிஸில் மூழ்கி இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ போய் மெசேஜ் பண்ணால் அந்த மேஜிக் போயிடும். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் தான் அந்த மெமரிஸ் அவங்கள திரும்பி உங்ககிட்ட வர வைக்கும். அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க திரும்பி வர சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இப்போ கூலாக உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? எதுவுமே பண்ண வேண்டாம். ஈகோ இல்லை. ஸோ நோ கான்டெக்டில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது தான் உங்கள் ப்ரெசன்ஸோட அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தென் வி ஹாவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ். இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து த டைம் வில் பி சேஞ்சுன்றதை சொல்லுது. இது ஒரு கர்மா கார்டு. அவங்க மனசில் இப்போ என்ன ஓடுதுன்னா, டெஸ்டினி. அவங்க பர்சன் இப்போ எல்லா விஷயத்தையும் லக் அண்ட் டைம் மேலே விட்டுட்டாங்க. நல்லது நடக்குதுன்னா நடக்கட்டும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அட் த சேம் டைம் த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இல்லையா, இங்கே ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோ கான்டெக்டில் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ரியலைசேஷன் இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் இன்சிடெண்ட் அவங்கள உங்கள் பக்கம் திரும்ப யோசிக்க வைக்கிது. ட்ரூத் என்னென்னா, சடனாக உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங் ஹை ஆகும், அப்புறமா லோ ஆகும். இது தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஏன்னா சைக்கிள்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா.
ஒரு சைக்கிள் மாதிரி உங்கள் தாட்ஸ் வந்து வந்து அவங்க மைண்டில் வந்து போயிட்டுருக்குது. தென் இந்த கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து த பாஸ் கைண்ட் ஆஃப் வைப், பாஸி வாட் எவர். இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் மெச்சூர் கார்டு, ஸ்டெபிலிட்டி கார்டு ஆல்சோ. அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் அண்ட் ஸ்டேபிள் கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். வெறும் லவ் மட்டும் இல்லை, லைஃப்பில் செட்டில் ஆகி உங்கள் கூட ஒரு செக்யூர் லைஃப் வாழ முடியுமான்னு ஒரு மெச்சூர் திங்க் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. த சைலண்ட் ரீசன்ஸ் என்னென்னா, இந்த கார்டு வந்தாலே அவங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டபன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கிறோம், பென்டக்கல் வந்தால் கொஞ்சம் எனர்ஜி ஸ்லோ ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும்னு. அவங்க செட்டில் ஆகிறதுக்கு இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஹிடன் ஃபேக்ட் என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் வேறு யார் கூட வேணாச்சும் போயிடுவீங்களான்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் வெளியே கிங் மாதிரி ரொம்ப மாஸாக பில்டப் காட்டிட்டு இருக்கிறாங்க உங்கள் பர்சன். தேரஸ் விர்கோ லியோ ஷோயிங் காய்ஸ் இந்த எனர்ஜியை காமிக்குது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் லோ பர்சன் தான், ஆனால் ஸ்ட்ராங் பர்சன். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ஷிஃப்ட்டில் இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. ஸோ டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஃபேவராக சேஞ்ச் ஆகும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக வேலை செஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ டெஸ்பரேட்டாக மெசேஜ் பண்ணால் அவங்க கிங் பொசிஷனில் இருந்து உங்களை சின்ன இம்மெச்சூர் மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்து உங்கள் ஒர்க் ஆர் லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த வீல் வந்து சுற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க இப்போ ஒரு லைஃப் டிசிஷன் எடுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. மேபி டுடே நைட் நீங்கள் நல்லா தூங்குங்க. பிகாஸ் த யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன் ஃபார் யூ. வேண்டாததை யோசித்து தூக்கத்தை தொலைக்க வேண்டாம். உங்கள் பர்சன் அங்கே தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. தென் we have the Fool card and Ace of Cups. The Fool and the Ace of Cups இது ரெண்டுமே ஒரு நியூ பிகினிங் பற்றி தான் பேசுது. The Fool a new leap, இது ஒரு 0 கார்டு. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபியர்லெஸ் மைண்ட் செட்டை காமிக்கிது. உங்கள் பர்சன் இப்போது எல்லா பழைய அந்த ஃபீலிங்ஸ் அந்த பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கட்டி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு புது ஸ்டார்ட்க்கு ரெடி ஆகுறாங்கன்றதை காமிக்கிது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, உங்ககிட்ட திரும்ப பேச அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டுருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் சீன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்குது. அப்புறம் தென் வாய்ஸ் த சைலன்ஸ். அவங்க இப்போ தான் அந்த கிளிஃப் மேலே நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த கிளிஃப் மேலே அந்த ஃபூல் நின்றுட்டுருக்கும். ஜம்ப் பண்ண ரெடி, பட் அது என்ன ஆகுமோன்னு ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்குது. கேர்ஃப்ரீயாக அவங்க மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜம்ப் பண்ண ரெடி, ஆனால் வாட் இஃப் ஐ ஜம்ப், அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கிறாங்க. தென் வி ஹாவ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓவர் ஃப்ளோயிங் லவ் இது காமிக்கிது. இது வந்து டேரட் லேயர்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ட் ஃபார் லவ். ஓகேங்களா. ட்ரூ எமோஷன்ஸ் அவங்க மனசில் இப்போ உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ் ஒரு கப் மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகுது. சைலன்ஸில் இருந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த லவ் வந்து அதிகமாயிட்டிருக்குது. நியூ ஆஃபர், சீக்கிரமாக அவங்க உங்ககிட்ட ஒரு பீஸ் ஆஃபரிங் இல்லை ஒரு சின்ன மெசேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது வந்து ரொம்ப பியூர் அண்ட் ஜென்யூனாக ரொம்ப லாயலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. த ட்ரூத், அவங்க உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்கை இப்போ தான் ஒரு புது ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஒரு புது பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இட்ஸ் லைக் அ ரீபர்த் ஆஃப் தேர் லவ் ஃபார் யூ. மேபி நியூ பிகினிங், நியூ ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஆரிஸ், கேன்சர், ஸ்பைசஸ், ஸ்கார்பியோ எனர்ஜி ஷோயிங் காய்ஸ்.
ஸோ கைஸ், உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, அவங்க திரும்பி வரும்போது டோன்ட் பிரிங் பேக் த பாஸ்ட். பழைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், டிக் பண்ண வேண்டாம். அவங்கள ஒரு நியூ பர்சன் போல் ட்ரீட் பண்ணுங்க. பி த ரிசீவர். ஏஸ் ஆஃப் கப் ஒரு கிஃப்ட் மாதிரி, நீங்கள் சாய்ஸ் பண்ண வேணாம். அந்த அன்பு உங்ககிட்ட வரும்போது அதை அக்செப்ட் மட்டும் பண்ண ரெடியாக இருந்துக்காங்க. சைலன்ஸ் இஸ் ஒர்க்கிங் காய்ஸ். இந்த நோ கான்டெக்ட் தான் அவங்கள இந்த நியூ ஸ்டார்ட் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் காமாக இருங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம். தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்துட்டோம் ஆற பொறுக்கணும், அந்த மாதிரி இருங்க. ஸோ அவங்க மனசில் இப்போ பழைய கோவம் இல்லை, புது அன்பு தான் இருக்குது. ஒரு லீப் ஆஃப் ஃபேத் எடுக்க அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க திரும்பி வந்தால் நீங்கள் அந்த லெட் புட் த பாஸ்ட் இன் த பாஸ்ட் ஓல்ட் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணாமல் அவங்கள அக்செப்ட் பண்ண இஷ்டம் இருந்தால் கெட் ரெடி டு அக்செப்ட் தன். தென் வி ஹவ் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இன்னைக்கு ஸ்ப்ரெட்டில் வந்த கார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல் கைடன்ஸ் ஃபார் யூன்றதை காமிக்குது. 2 கார்டும் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற ஒரு வைப்பை சொல்லுது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பி த பாஸ். இந்த கார்டு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, கான்ஃபிடென்ட் இஸ் த கீ. நீங்கள் இப்போது பாவமாக வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு கிங் மாதிரி அப்படியே ப்ரைட் அண்ட் ஈகோவோடு உங்கள் லைஃப்பில் பிஸியாக இருக்கணுன்றத சொல்லுது. அந்த அட்ராக்டிவ் எனர்ஜி, நீங்கள் உங்கள் பர்சன், ஒர்க் இல்லை உங்கள் லுக் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் அவுரா ரொம்ப பிரைட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் அவங்கள இன்வைட் பண்ணும் உங்கள் பக்கம். ஸோ என்ன யோசிப்பாங்கன்னா, எப்போவுமே இவங்களே கால் பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க, நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. ஏன் இத்தனை நாள் இவங்க நம்மளை அப்ரோச் பண்ணலான்ற ஒரு இன்னர் ஃபியர் அவங்களுக்கு வரும். நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களான்ற ஒரு ஃபியர் அவங்களுக்கு வரும். ஸோ கைஸ், ஸ்டாப் ஓவர் திங்கிங். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எப்போவுமே ஆக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவர். அவர் வந்து ஆக்ஷனில் ட்ரஸ்ட் பண்ணுறவர். ஸோ லேட் நைட் டென்ஷன் ஆகாமல் எனக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு ஃபயரோடு இருங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து த வெயிட்டிங் பீரியட். இது ரொம்ப முக்கியமான பேஷன்ஸ் கார்டு. சீட்ஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ என்னென்னா, அந்த பிளான்ட் க்ரோன் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் கைஸ். நீங்கள் அந்த லவ், கேர் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறீங்க, நர்ச்சரிங்கிற ஒரு சீட் வந்து போட்டிருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது அவங்க மைண்டில் அது மிஸ்ஸிங் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகி உங்கள் மேலே வந்து அந்த லவ்ன்ற அந்த பிளான்ட் வந்து க்ரோன் ஆகும். ஓகேங்களா? அது வந்து க்ரோ ஆகிற வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோன்ட் டிக் த சாயில். அதை அடிக்கடி நம்ம ஒரு சீடை பிளான் பண்ணிவிட்டு அடிக்கடி தோண்டி பார்த்தா என்ன ஆகும், அது ஸ்பாயில் ஆயிரும். ஸோ டோன்ட் டிக் தட். அவங்க எப்போ வருவாங்க, எப்போ எப்போ நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத திரும்ப செக் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அது வந்து உங்களோட பீஸை வந்து ரூயின் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் யோசிங்க, இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையாக உங்களுக்கு வர்த்தான்னு. டைம் கொடுங்க, தென் ரிசல்ட் வந்து தானாகவே வரும். கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்களா, அந்த வெயிட்டிங் எனர்ஜியில் இவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது வர்த்தா, இவங்க ட்ரஸ்ட் வர்த்தியா, அகெயின் இவங்கள அக்செப்ட் பண்ணுறதுக்குன்னு பாஸ்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் யோசித்து முடிவெடுங்க கைஸ். தென் வி ஹாவ் 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹேங்க்ட் மேன். ஓகே, அந்த கார்டு எனர்ஜி சொல்லும் போது ஹாரிஸ், தாரஸ், விர்கோ. ஸோ இந்த 2 கார்டுமே என்னென்னா, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் நியூ பாத்தில் எதனா புது பார்வை, அதை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 9 ஆஃப் கப்ஸ் வந்து டேரட் லேயரில் வந்து விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க திரும்ப வரணும்னா கண்டிப்பாக அவங்க வரதுக்கான, உங்களை பார்த்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த வைப்பை முக்கியமாக நீங்கள் எப்படி வைக்கணும்னா, ஹாப்பியாக வச்சுக்கணும். நீங்கள் டிப்ரெஸ் ஆச்சுன்னா அது வந்து யூனிவர்ஸ் வேலை செய்யும் போது டிஸ்ட்ராக்ட் பண்ணும். செல்ஃப் லவ்வை பற்றி இந்த கார்டு சொல்லுது. 9 ஆஃப் கப்ஸை பார்த்தா ஒரு பர்சன் வந்து தனியாக ரொம்ப ப்ரௌடாக அப்படியே கெத்தாக உக்காந்துட்ருப்பாங்க இல்லைங்களா, அது உங்கள் எனர்ஜியை தான் காட்டுது. எனக்கு யாரும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஐ வில் பி ஹாப்பின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விஷ் ஆட்டோமேட்டிக்கலி உங்ககிட்ட வந்து சேரும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக
தரப்போகுது. ஆனா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லது நடக்க டைம் ஆகும் இல்லையா? அட் த சேம் டைம் நம்மள்ட்ட என்ன இருக்கிறாங்க? ஹேங்க்டு மேன். இது வந்து வேற மாதிரி யோசிக்கிற, வேற ஆங்கிள்ல யோசிக்கிற ஒரு எனர்ஜி. இங்க ஒரு பெர்சன் வந்து ஹேங் ஆயி தொங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஆங்கிள்ல பார்க்காதீங்க. புதுசா பாருங்க. திங்ஸ புது ஆங்கிள்ல பார்க்க ஆரம்பிங்கன்றத காமிக்குது. அட் த சேம் டைம் இப்போ நீங்க இருக்கிற இந்த சைலன்ஸ், பெயின் வந்து ஒரு பெரிய லெசன்க்காகத்தான். நீங்க அதுலருந்து பெயின தாண்டி நெறைய லெசன லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க இப்ப பேஷன்ஸா இருக்கிறது உங்க சோலுக்கு ஒரு பெரிய குரோத்தா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சடனா உங்களுக்கு இல்ல அவங்களுக்கோ ஒரு ஆஹா மொமெண்ட் வரும். ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு புது ஐடியா வரும். அந்த ஐடியா தான் இந்த சைலன்ஸ வந்து பிரேக் பண்ண போகுது. பைசஸ், கேன்சர் ஜோடியாக் சைன் காமிக்குது கைஸ். ஸோ லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல். ஹேங்மேன் சொல்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சரண்டர் டு த யூனிவர்ஸ். நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சீக்கிரம் 9 ஆஃப் கப் விஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ அவங்கள சேர்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி உங்கள் பீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்லி நம்மள்ட்ட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது இல்லையா? அது வந்து உங்கள் பர்சனை உங்கள் பக்கம் கொண்டு வர வைக்கும். ஒரு நியூ ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹூப்ஸ். பாட்டம் ஆஃப் த டெக் we have 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எஸ் காய்ஸ், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், தென் ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்றது தே ஆர் கீப்பிங் த ஐ ஆன் யூ. பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்னீக்கியாக அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது ரீகன்சிலேஷனில் என்ன சொல்லுது வருதுன்னா, அவாய்டன்ஸ், தள்ளி போகிறது. அவங்க உங்ககிட்ட டைரெக்டாக பேசாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, சோசியல் மீடியா மூலயமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் ஆஃப் ட்ரூத், அவங்க திரும்ப வரும்போது எல்லா உண்மையும் சொல்லுவாங்களான்னு நீங்கள் சொல்லுவாங்களான்னா இல்லை. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்க முடியாது. ஆஃப் ட்ரூத் 50-50 தான் அவங்க சொல்லுவாங்க. இதை வந்து த டெக்னிக்கல் மூவ். ரீகன்சிலேஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளான் பண்ணி தான் வருவாங்க. அது ஒரு பியூர் லவ்வாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே ஈகோ அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக இருக்கும் அவங்கக்குள்ளே. ஏன்னா உங்களை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்குள்ளே இஷ்யூஸ் நடந்ததுனால somehow they have to be with you. அதனால் ஒரு சில பிளான்ஸ், ஒரு சில ஆஃப் ட்ரூத்ஸ், ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். அவங்க திரும்ப வரும்போது சாரி சொல்கிறாங்களா, இல்லை நீ பண்ண தப்பு தான் இது எல்லாம்னு பழைய மாதிரி ப்ளேம் கேம் ஆடுறாங்களான்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங். அவங்க சொல்கிற எக்ஸ்கியூசஸை அப்படியே நம்பாதீங்க. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அந்த பாஸ்ட் ஹர்ட் அகெயின் உங்களுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. ட்ரஸ்ட் யுவர் கட். உங்கள் மனசுக்கு உள்ள ஏதாச்சும் ஒன்று இட்ஸ் நாட் குட், சம்திங் மைட் பி ஹேப்பனிங், சம்திங் ஃபிஸின்னு தோணுச்சுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ லிசன் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா? பாட்டமில் இருந்து வந்திருக்கிறதுனால அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜியை கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். ரீகன்சிலேஷன் நடக்கும்போது நீங்கள் உங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அவங்க எல்லாமே சொல்கிறாங்கன்னு ரொம்ப இமோஷ்னல் அட்டாச் ஆகாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கமிட்மெண்ட்க்கு ரெடியா, பழைய பேட்டர்ன்ஸ், ஓல்டு பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறாங்களா, நீங்கள் எதிர்பார்த்த உண்மையை சொல்கிறாங்களான்றதை கொஞ்சம் பாருங்கள். டைம் ஃப்ரேம் வந்து கைஸ் ஒரு சிலருக்கு 1 to 2 வீக்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் 10 பென்டக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால 10 days to 10 weeks இருக்குது. மேபி நியூ மூன் ஆர் ஃபுல் மூன் அந்த டைமில் ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைம் ஃப்ரேம் கிட்ட வரும்போது உங்கள் பர்சன் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ மெசேஜ் பண்ணலாமா இல்லை வேணாமான்னு அவங்க மைண்டில் ஒரு டக் ஆஃப் வார் ஓடும். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகலாம். நியூஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் கவுண்ட் த டேஸ், மேக் த டேஸ் கவுண்ட்டுன்னு சொல்லுது. ஓகேங்களா? கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்ல போனால் 3 weeks to 1.5 monthக்குள்ளே ஒரு பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ஏஎஸ், கேபி, எம்பி, ஆர்என்டிடி, ஜே அண்ட் எல். ஓகே, நான் ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து 2 கார்டு எடுக்கிறேன். உங்கள் பர்சனோட ஹிடன் ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். யூ யூ கம் க்ளோசர் தென் எனிஒன். ஓகேங்களா, தென் இன்னொன்று என்னன்றது பார்க்கலாம். ஓகே, ஐ ஃபீல் யூ லிவிங் மீ பிஹைண்ட். ஓகே, இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். இந்த 2 கார்டும் நம்ம முன்னாடி பார்த்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அந்த ஹேங்மேன் கூட பர்ஃபெக்ட்லியாக சிங்க் ஆகுது பாருங்கள். இது அவங்க மனசில் இருக்கிற ரொம்ப டீப்பான பயமை, அந்த பயம் ஃபியர் வித் ட்ரூத், அந்த மிக்சிங் எனர்ஜியை வந்து காமிக்குது. அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னா இந்த டீப் ட்ரூத், த இன்டிமேசி ஃபியர் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. மேபி உங்களை வந்து உங்களோட பிளேஸை வந்து யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனால் அந்த க்ளோஸ்னஸ் அவங்கள பயப்படுத்துது. சடனாக நான் ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன்னா ஏதாச்சும் வல்னரபிள் ஆயிடுவேனான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. தே ஹேவிங் த ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ. இந்த நோ கான்டெக்டில் அவங்க பயப்படுறது உண்மையிலே எப்படின்னா, நீங்கள் அவங்கள மறந்துட்டீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பில் முன்னாடி போயிடுவீங்களா, லிவிங் மீ பிஹைண்ட்னு அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஓடிட்டுருக்குது. நீங்கள் மூவ் ஆன் ஆகிற மாதிரி வெளியே காட்டும்போது கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி அவங்களுக்குள்ள ரொம்ப அவங்கள வந்து எப்படி ஒரு படபடப்புக்கு உண்டு பண்ணுது. ஐயோ நான் லேட் பண்ணிட்டேனோ, அவங்க நம்மளை விட்டுட்டு தூரம் போயிட்டாங்களான்னு ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குது. ஸோ சைலன்ஸ் இஸ் தேர் மாஸ்க். அவங்க சைலண்ட்டாக இருக்கிறது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணது தான். வாட் இஃப் நான் திரும்ப போனால் அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு அன்வான்ட் ஃபியர் வந்து அவங்க மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ டோன்ட் ரஷ் டு ரியாஷூர். இப்போ நீங்கள் போய் ஐ எம் ஹியர், ஐ ஒன்ட் லிவ் யூன்ற மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே ரியலைசன் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் காணாம போயிடும். லெட் தம் ஃபீல் தட் ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ. அந்த பயம் தான் அவங்கள ஏஸ் ஆஃப் கப்ஸ் கூட உங்ககிட்ட திரும்ப வர வைக்கும். அந்த ஓவர் லவ் ஃப்ளோவோட உங்ககிட்ட வருவாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு நான் பண்ணுற சின்ன அட்வைஸ் என்னென்னா, இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்கும்போது அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்றதை யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, நம்ம இல்லாமல் அவங்க எப்படி தவிச்சிட்ருக்குறாங்க, ஹவு தே ஆர் ஸ்ட்ரகிளிங்னு கொஞ்சம் கெத்தாக யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா தூக்கம் வரும். பிகாஸ் திஸ் கார்ட் சேஸ் தே ஆர் டெரிஃபைட் ஆஃப் லவ் வித்தவுட் யூ. ஸோ கைஸ், ட்ரஸ்ட் த கேப். ஓகேங்களா, ஏஞ்சல் நம்பர் 222 காமிக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, டோன்ட் பேனிக். நோ கான்டாக்டில் இருக்கிற இந்த கேப்பை பார்த்து பயப்படாதீங்க. எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் இன் த பேக்ரவுண்ட். பேலன்சிங் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அவங்க மனசில் உங்களுக்கு பிளேஸ் இருக்குது. தே ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங் யூ. ஸோ யூனிவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லுது, நல்லது நடக்கும். தென் ட்ரிப் 1111 இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் பவரை சொல்லுது. தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்ஸ்டீட் அவங்க உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அதாவது த ட்வின் எனர்ஜி என்னென்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை அவங்களுக்கும் என்ன ஆகும், ஃபீல் பண்ண வைக்கும். அதை அவங்களும் அந்த பக்கம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஐ மூவிங் ஆன்னு நினச்சா அது அவங்களுக்கு அந்த லிவிங் மீ பிஹைண்ட்ற பயம் வந்து அதிகமாகும். ஸோ நியூ பிகினிங் வந்து த ஃபூல் கார்டு மாதிரி ஒரு புது ஆரம்பம், நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு இந்த ஏஞ்சல்ஸ் கார்டு சொல்லுது. 444 யூ ஆர் ப்ரொடெக்டட்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ கைஸ், த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வைப் வந்து த ஃபூல் கார்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ எனர்ஜி இருக்குது. உங்கள் லைஃப்குள்ளே ஒரு நியூ பர்சன் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை உங்களோட எக்ஸோட ஒரு டோட்டல் பிஹேவியர் சேஞ்ச் ஆகி ஒரு புது பிகினிங்காக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தி யூனிவர்ஸ் இஸ் கிளியரிங் த ஸ்பேஸ் ஃபார் எ நியூ சாப்டர். அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, இந்த
கார்டு வந்து ஓவர்ஃப்ளோயிங் லவ்வை காட்டுது. நீங்கள் லவ்வுக்காக காத்திருந்த ஸ்டேஜ் முடிஞ்சு இப்போ லவ் வந்து உங்ககிட்ட வர ஸ்டேஜாக சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்த 2 to 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு சாலிடான இமோஷன் கனெக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடைக்கலாம். அது வந்து யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சம்ஒன் நியூ. இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு போல்ட் அண்ட் கான்ஃபிடன்ட் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க ரொம்ப பேஷனோட டைரெக்டாக உங்ககிட்ட பேசுவாங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த நியூ லவ் சடனாக கிடைக்காது. நீங்கள் இப்போ இருக்கிற நோ கான்டாக்ட் பெயினில் இருந்து வெளியில் வரணும். ஐ எம் இனஃப் ஃபார் மை செல்ஃப்னு நினைக்கும் போது அந்த நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோன்ட் சர்ச், நியூ லவ்வை தேடி போக வேண்டாம். த ஃபூல் கார்டு சொல்கிற மாதிரி அது உங்கள் லீப் ஆஃப் ஃபேத்தில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகும். ஸோ ரிலீஸ் த பாஸ்ட். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பழைய டாக்ஸிஸ் பேட்டர்ன்ஸை விட்டு தூரம் போங்க. அப்போ தான் இந்த நியூ லவ் பியூராக இருக்கும். காய்ஸ், உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த நியூ லவ்வோ ஓல்ட் லவ்வோ நீங்கள் வந்து ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கங்க. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் இல்லையா? ஸோ காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் நியூ லவ் சேனல் பண்ணதுனால லாஸ்ட்டில் நான் சொல்லாமேன்றதுனால நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். காய்ஸ், ஒரு சிலருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்தில் ஒரு உண்மையான அன்பு உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வர அன்டில் தென் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் செல்ஃப் க்ரோத், உங்கள் செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பெட்ரையல் நடந்திருக்கலாம், பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். அதனால் நம்ம வந்து லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு யோசிக்கக்கூடாது இல்லையா? த பிரெத் டேக்கன் பை அஸ் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம்ஸ் கைஸ், ஸோ மெனி பீப்புள்ஸ் வேர் டையிங் த பிளேஸ் வேர் யூ ஆர். நீங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டாங்க. மேபி நம்ம அதுக்கான வேல்யூ தெரியுதில்ல. நம்ம இந்த இமோஷன்ஸ் அது இதுன்ட்டு ஓடிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறது இல்லை கைஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் எனக்கு நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நியூ லவ் ஆர் ஓல்ட் லவ் பாஸ்ட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கங்க. காய்ஸ், ஆல்ஃபாபெட்ஸ் இன்னும் ஒரு 2 சொல்ல மறந்துட்டேன். UZKLFEIO. ஏன்னா அந்த ஸ்வாட் எனர்ஜி இருக்கிறதுனால காய்ஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் இயர் ஃபார் டுடே ஆர் டு நைட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இது நைட்டில் தானே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். காய்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.